அவர் தான் ஆசாரியர்னா தேவனோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் செலவழிக்கணும். கர்த்தரோடு குவாலிட்டி டைம் கொடுத்தாருன்னா குடும்பத்துக்கு இப்படித்தான் வாழணுங்கிற ரோல் மாடல் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஆண் என்பவன், ஒரு அப்பா என்பவன் அந்த வீட்டுக்கு தீர்க்கதரிசியா இருக்கான். அவனுக்கு ஒரு இலக்கை கொடுத்து அவன் காணாததை இவர் கண்டு பேசுகிறவர். அப்பா வீட்டுக்கு பிரீஸ்ட் மாதிரி ஆசாரியன் மாதிரி இருக்கார். ஆசாரியமா இருக்காருன்னா அவரை கொண்டுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஜெபிக்கிறவரா இருக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், குடும்பத்துக்கு தேவனுடைய காரியங்களை காமிக்கிறவரா இருக்கிறார், டீச் பண்ணக்கூடியவரா இருக்கிறார், சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆபிரகாம் பெரிய ஆளா இருக்கிறவரே ஆபிரகாமின் தேவன்கிறார். ஈசாக்கு சின்னவனா இருக்கும்போது ஈசாக்கின் தேவன் சொல்லல, ஈசாக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கின் தேவன்கிறார், அப்புறம் யாக்கோபின் தேவன்கிறார். இவருடைய தேவன் சொல்லி இவர்கள் மூலமாக தன் ஆசீர்வாதத்தை சந்ததி கடத்துகிறார். நான் சொன்ன சந்ததிக்கு எப்ப கடத்துறாங்கன்னா அந்த மெச்சூரிட்டி வரும் பொழுது அவங்களுடைய அப்பாவா இருந்து அவர்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கடத்துறார். அதனாலதான் ஒரு தகப்பன் என்பவர் ஜெபிக்கக்கூடிய ஆளா இருக்கணும். ஏன்னா அவர் தான் வீட்டில் பிரீஸ்ட், ஜெபிக்கக்கூடியவரா தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆளா இருக்கணும். நோவாவுடைய வெள்ளம் வடிந்ததுக்கு அப்புறம் நோவா வீடு கட்டல, நோவா ஆல்டர் கட்டினார். எடுத்த உடனே வீடு கட்டலைங்க, பலிபீடம் கட்டினார். குடும்பத்தை பலிபீடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தார், தேவனுக்கு முன்பாக நிறுத்தினார். ஒவ்வொரு தகப்பனும் அப்படித்தான் இருக்கணும். நிறைய குடும்பத்தில் பெண்கள் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்கள் கொஞ்சமாக ஜெபம் பண்ணுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணணும், கட்டாயம் ஜெபம் பண்ணணும். என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அத்தனையும் தேவன்ட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உடஞ்சி போக மாட்டீங்க. நீங்கள் ஜெபிக்காத ஆளாய் தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்காத ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உடஞ்சி போவீங்க, காட்டு முன்னாடித்தனமாக நடந்துக்குவீங்க. அப்புறம் ஏன் காட்டு முன்னாடித்தனமாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா உங்கள் மனதில் வந்தது, நீங்கள் உடைஞ்சதை தேவன்ட்ட கொண்டு போய் சேர்க்கலை, அத்தனை நீங்களே வச்சுருந்ததுனால அந்த உடைந்து போனதை எப்படி உங்களால் சமாளிக்க முடியான்னு தெரியாத பொழுது நீங்கள் கட்டுக்கடங்காத நடந்துக்குவீங்க. நல்லா ஜெபிக்கிற ஆள், நல்ல தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆளுனா எல்லாம் தனக்கு மனைவி வைக்கிறது, பிள்ளைகள் வைக்கிறது எல்லாற்றையும் கர்த்தர் மேலே வச்சுட்டு போயிட்டே இருப்பார். தீமோத்தேயுல சொல்கிறாரு, ஆண்களை பற்றி சொல்கிறார், ஆண்கள் கோபம் இல்லாதவர்களாய் தர்க்கம் இல்லாதவர்களாய் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டுகிறார். ஆண்களுக்கு தான் சொல்றார். கோபமும் தர்க்கமும் இல்லாதவர்கள் தேவன்ட்ட ஜெபிக்கிறவர்கள் இடைவிடாமல் ஜெபிக்க சொல்றார். ஏன் இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா, இடைவிடாமல் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். எந்த பிரச்சனையும் குடும்பத்தை கொண்டு போகக்கூடாது, எந்த பிரச்சனை வந்தாலும் மனைவிட்ட சொல்லக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர்ட்ட சொல்லணும். கர்த்தர்ட்ட சொல்ல தெரியாத ஆள் டிப்ரெஷன் ஆகுறாரு. இல்லாட்ட பழைய பழக்கம் ஏதாச்சும் தம் அடிக்கிற பழக்கம், குடி பழக்கம் இருந்துச்சுன்னா அங்கிட்டு போயிட்டு வந்துடுறாரு. அவர் தான் ஆசாரியர்னா தேவனோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் செலவழிக்கணும். கர்த்தரோடு குவாலிட்டி டைம் கொடுத்தாருன்னா குடும்பத்துக்கு இப்படித்தான் வாழணுங்கிற ரோல் மாடல் ஏற்படுத்தி கொடுப்பார். 2 நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி வேண்டுகொள்ளும் பொழுது அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை, குடும்பத்துக்கு, வாழ்க்கைக்கு எல்லா பகுதியிலையும் சேமம் ஷலோம் உண்டாகும். ஒரு ஆண் என்பவன், ஒரு அப்பா என்பவன் அந்த வீட்டுக்கு தீர்க்கதரிசியா இருக்கான். தீர்க்கதரிசி வெளியே இல்லை, வீட்டுக்குள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார். நீ இப்படி ஆயிடலாம், இப்படி மாறிடலாம், இதை செய்யலாம், ஒரு வாழ்க்கை இப்படி உருவாக்கலாம் என்று பிள்ளைக்கு அவனுக்கு அழைப்பு கேட்ட விதத்தில் அவனை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீ இப்படி மாறிடலாம், இந்த விதத்தில் செஞ்சிடலாம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் தீர்க்கதரிசி. அவனுக்கு ஒரு இலக்கை கொடுத்து அவன் காணாததை இவர் கண்டு பேசுகிறவர். வேதத்தில் யாக்கோபு மாமனார் வீட்டிலேருந்து போகிறார். போகிற வழியில் கடைசி பிள்ளை வயிற்றில் இருக்குது, ராகேலுடைய வயிற்றில் இருக்குது. அந்த அம்மாவை என்ன பாடுபட்டுச்சுன்னு தெரியல, என்ன உணர்ந்துச்சுன்னு தெரியல. பிள்ளை பத்த உடனே அவனுக்கு பெனோனின்னு பேர் வந்துச்சு. என் துக்கத்தின் மகனே அப்படின்னு பேர் வச்சுச்சு.
அந்த அம்மா நிறைய இடத்துல பெண்கள் அப்படி தான் பேர் வைக்கிறாங்க. இங்கே சொல்லலைங்க, நான் துக்கத்தில் பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்றவங்க அம்மா பேரிட்டாங்கன்னு இருக்கு. அங்கே அப்பா இல்லை, ஒரு பாவம். ஆனால் இவனுக்கு ஒரு நல்ல அப்பா இருந்தார், யாக்கோபுக்கு. அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஒருவேளை யாக்கோபு கையில் கொடுக்கும். என்ன பேர் வச்சாங்கன்னா பெனோனின்னு வச்சாங்க, சன் ஆஃப் சாரோ. அதை வாங்குற உடனே அவன் பெஞ்சமின்னர். பெஞ்சம்னா சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், என் வலது பார்சத்தின் மகன். என்ன ஒன்னுலேருந்து ராஜாக்கள் பெறப்படுவார்கள், ஆளுகிறவர்கள் பெறப்படுவார்கள் என்று அவனுடைய அவனுடைய டெஸ்டினியை சொல்கிறான். அதான் அப்பா. இங்கேயும் நான் ஒரு அப்பா மாதிரி தான் இருக்கேன். ஊரில் சொல்லிடுவாங்க, நீ விளங்க மாட்டேன், நான் இங்கே வந்து விடுவேன், முன்னேறிடலாம், ஜெயிச்சிடலாம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வேலை வந்துடலாம். நான் உங்களுக்கு ப்ராஃபைட் சொல்கிறேன். அப்படித்தான் ஒவ்வொரு தகப்பனும் வீட்டில் இருக்கணும்.